வணக்கம். மனித பயங்களில் மிக மோசமானது நெருப்பு. ஆனால் அந்த நெருப்பு வெளியிலிருந்து வராமல் உங்கள் உடலுக்குள்ளிருந்தே வந்தால் எப்படி இருக்கும்? கற்பனை செய்து பாருங்கள். ஒரு நபர் தனது வீட்டில் நாற்காலியில் அமர்ந்து படித்துக் கொண்டிருக்கிறார். திடீரென்று எந்த முன்னறிவிப்புமின்றி அவரது உடல் பற்றி எரிகிறது. அலறல் இல்லை, போராட்டம் இல்லை. சில மணி நேரங்களில் அந்த நபர் முழுமையாக எரிந்து சாம்பலாகி விடுகிறார். ஆனால் இங்குதான் உண்மையான மர்மம் தொடங்குகிறது. அந்த நபர் அமர்ந்திருந்த நாற்காலி எரிந்திருக்கும். ஆனால் அந்த நாற்காலிக்கு அருகில் இருக்கும் செய்தித்தாள்களோ மரத்தரையோ ஏன் அறையில் இருக்கும் திரைச்சீலைகள் கூட தீயினால் பாதிக்கப்பட்டிருக்காது. ஒரு மனித உடலை முழுமையாக எரித்து எலும்புகளை கூட சாம்பலாக்க ஒரு நவீன தகன மேடையில் கிரிமட்டோரியமில் குறைந்தது 2000 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் தேவை. அதுவும் பல மணி நேரம் தேவைப்படும். ஆனால் இந்த விபத்துகளில் உடல் சாம்பலாகிறது. ஆனால் அருகில் இருக்கும் பிளாஸ்டிக் பொருட்கள் உருகுவதில்லை. இது ஏதோ திகில் கதை அல்ல. இது அறிவியல் புனைகதையும் அல்ல. இது வரலாறு. இதைத்தான் உலகம் ஸ்பான்டேனியஸ் ஹியூமன் கம்பஸ்டன் அல்லது தன்னிச்சையான மனித எரிப்பு என்று அழைக்கிறது. ஜூலை 2, 1951 புளோரிடா மாகாணம் செயின்ட் பீட்டர்ஸ்பர்க். மேரி ரீசர் என்ற 67 வயது மூதாட்டி தனது வீட்டில் உறங்கச் சென்றார். அடுத்த நாள் காலை அவரது வீட்டின் உரிமையாளர் கதவை தட்டியபோது கதவு பிடி சூடாக இருந்தது. உள்ளே சென்று பார்த்தபோது அவர் கண்ட காட்சி உலகத்தையே உலுக்கியது. மேரி ரீசர் இருந்த இடத்தில் ஒரு சிறிய குவியல் சாம்பல் மட்டுமே இருந்தது. அவரது 170 பவுண்டு எடையுள்ள உடல் வெறும் 10 பவுண்டு சாம்பலாக சுருங்கியிருந்தது. ஆனால் அந்த அறையில் வேறு எங்கும் தீ பரவவில்லை. இன்னும் அதிர்ச்சிகரமான விஷயம் என்னவென்றால், அந்த சாம்பல் குவியலில் ஒரே ஒரு கால் பாதம் மட்டும் முழுமையாக எரியாமல் எஞ்சியிருந்தது. அதில் அவர் அணிந்திருந்த செருப்பு கூட கருகவில்லை. FBI விசாரணையில் இறங்கியது. தடயவியல் நிபுணர்கள் குழம்பினர். ஒரு மனித உடல் இப்படி எரிந்து போவதற்கு தேவையான வெப்பம் அந்த முழு கட்டிடத்தையுமே அழித்திருக்க வேண்டும். ஆனால் இங்கே ஒரு மெழுகுவர்த்தி அணைந்தது போல எல்லாம் முடிந்துவிட்டது என்று நிபுணர்கள் கூறினர். அறிவியலால் இதை விளக்க முடிந்ததா? விபத்தா, கொலையா, அல்லது நமக்கு புரியாத ஒரு வேதியியல் மாற்றமா? அடுத்த 15 நிமிடங்களில் இந்த மர்மத்தின் ஆழத்திற்கு செல்ல போகிறோம். இது வெறும் கட்டுக்கதை அல்ல, இது தீர்க்கப்படாத உண்மை. மேரி ரீசரின் மரணம் சிண்டர் லேடி என்ற பெயரில் உலகெங்கும் பரவியது. ஆனால் இது முதல் முறையும் அல்ல, கடைசி முறையும் அல்ல. வரலாற்றை புரட்டி பார்த்தால் கடந்த 300 ஆண்டுகளில் சுமார் 200க்கும் மேற்பட்ட இத்தகைய வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. இவை அனைத்திலும் ஒரு பொதுவான தன்மை உண்டு. உடல் மையப்பகுதி டார்சோ முழுமையாக எரிந்திருக்கும். ஆனால் கை கால்கள் போன்ற நுனிப்பகுதிகள் அப்படியே இருக்கும். சுற்றியுள்ள பொருட்கள் தீண்டப்படாமல் இருக்கும். இதை அறிவியல் எப்படி பார்க்கிறது? முதலில் மேரி ரீசர் வழக்கின் ஆழமான விவரங்களை பார்ப்போம். டாக்டர் குரோக்மன் பென்சில்வேனியா பல்கலைக்கழகத்தின் புகழ்பெற்ற மானுடவியலாளர் மேரி ரீசரின் வழக்கை பற்றி சொன்னது இதுதான். நவீன தகன முலைகளில் கூட எலும்புகள் முழுமையாக சாம்பலாவதில்லை. எலும்பு துண்டுகள் மிஞ்சும். ஆனால் மேரி ரீசரின் மண்டையோடு வெப்பத்தில் சுருங்கி ஒரு தேநீர் கோப்பை அளவிற்கு சிறியதாக மாறியிருந்தது. இப்படி நடப்பதை என்னால் கற்பனை கூட செய்து பார்க்க முடியவில்லை. போலீசார் முதலில் இதை விபத்து என்று நம்பினர். மேரி ரீசர் தூக்க மாத்திரைகளை உட்கொண்டிருந்தார். அவர் கையில் சிகரெட் இருந்தது. ஒருவேளை சிகரெட் ஆடையின் மீது விழுந்து எரிந்திருக்கலாம் என்பது அவர்களின் வாதம். ஆனால் சாதாரண தீ விபத்தில் நெருப்பு மேல் நோக்கி பரவும். அது கூரையை எரித்திருக்கும், திரை சீலைகளை பற்றியிருக்கும். ஆனால் இங்கே தீ உடலுக்குள்ளேயே அடங்கியிருந்தது. ஏன்? இங்குதான் திரி விளைவு, த விக் இஃபெக்ட் என்ற கோட்பாட்டை விஞ்ஞானிகள் முன்வைக்கிறார்கள். ஒரு மெழுகுவர்த்தியை நிலைத்து பாருங்கள். மெழுகின் நடுவே ஒரு திரி இருக்கும். திரி பற்ற வைக்கப்பட்டதும் அது மெழுகை உருக்கி அந்த மெழுகையே எரிபொருளாக பயன்படுத்தி எரிகிறது. மனித உடலிலும் இதுவே நடப்பதாக சொல்லப்படுகிறது. மனித உடல் கொழுப்பால் ஆனது. ஒருவர் அணிந்திருக்கும் ஆடை அந்த மெழுகுவர்த்தியின் திரி போல செயல்படுகிறது. தீ ஆடையின் மீது பட்டவுடன் தோல் எரிந்து வெடிக்கிறது. உள்ளே இருக்கும் கொழுப்பு உருகி ஆடையில் ஊறி அது ஒரு நீண்ட நேர மெதுவான நெருப்பாக ஸ்லோ பர்ன் ஆக மாறுகிறது. இது ஒரு பெரிய தீப்பிழம்பாக இல்லாமல் உள்ளுக்குள்ளேயே கனன்று எரிந்து உடலை முழுமையாக சிவைக்கிறது. ஆனால் வெப்பம் வெளியே பரவுவதில்லை. இதுதான் விக் இஃபெக்ட். 1998இல் BBC ஒரு பரிசோதனையை செய்தது.
பன்றியின் உடலை துணியால் சுற்றி தீ வைத்தார்கள். அது மனித கொழுப்பைப் போலவே எரிந்தது. எலும்புகள் வரை சிதைந்தது. இது மேரி ரீசர் வழக்கிற்கு ஒரு விடை கொடுத்தது போல தோன்றியது. ஆனால் இந்த விளக்கம் எல்லா வழக்குகளுக்கும் பொருந்தவில்லை. இதோ மற்றொரு வழக்கு. 1910ஆம் ஆண்டு அயர்லாந்து. மைக்கேல் ஃபேகட்டி. 76 வயதான மைக்கேல் தனது வீட்டின் வரவேற்பறையில் எரிந்த நிலையில் காணப்பட்டார். அவரது உடல் முழுமையாக சாம்பலாகி இருந்தது. ஆனால் விசித்திரம் என்னவென்றால், அவரது தலைமேல் இருந்த உட்கூரை லேசாக கருகியிருந்ததே தவிர வேறு எந்த பொருளும் சேதமடையவில்லை. தீயணைப்பு துறையினர் மற்றும் தடயவியல் நிபுணர்கள் அந்த இடத்தை அங்குலம் அங்குலமாக ஆராய்ந்தனர். மின்கசிவு இல்லை, எரிவாயு கசிவு இல்லை, சிகரெட் அல்லது வேறு எந்த வெளிப்புற தீ மூலமும் இல்லை. மிகவும் விரிவான விசாரணைக்கு பிறகு மேற்கு கேல்வே பிராந்தியத்தின் மரண விசாரணை அதிகாரி டாக்டர் சிஆர்என் மக்லாலின் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை வழங்கினார். அவர் தனது அறிக்கையில் இந்த மரணத்திற்கான காரணம் தன்னிச்சையான மனித எரிவு, ஸ்பான்டேனியஸ் ஹியூமன் கம்பஷன் என்று அதிகாரப்பூர்வமாக பதிவு செய்தார். நவீன வரலாற்றில் ஒரு அரசாங்க அதிகாரி இப்படி ஒரு காரணத்தை ஏற்றுக்கொண்டது இதுவே முதல் முறை. டாக்டர் மக்லாலின் கூறினார், நான் 25 ஆண்டுகள் இந்த துறையில் இருக்கிறேன். ஆனால் இப்படி ஒரு வழக்கை நான் பார்த்ததில்லை. அறிவியல் ரீதியாக வேறு எந்த விளக்கமும் இதற்கு பொருந்தவில்லை. அப்படியென்றால் விக் எஃபெக்ட் மட்டுமே இதற்கு காரணமா? அல்லது உடலில் நடக்கும் வேறேதேனும் ரசாயன மாற்றமா? சில ஆராய்ச்சியாளர்கள் கீட்டோசிஸ் என்ற நிலையை சுட்டிக்காட்டுகிறார்கள். மனித உடலில் உணவு இல்லாமலோ அல்லது அதிக மது அருந்தும் போதோ அசிட்டோன் என்ற வேதிப்பொருள் உருவாகும். அசிட்டோன் மிகவும் எளிதில் தீப்பற்றக்கூடியது. ஒருவேளை உடலில் அதிகப்படியான அசிட்டோன் உருவாகி ஒரு சிறிய தீப்பொறி ஸ்டாட்டிக் எலக்ட்ரிசிட்டி பட்டால் கூட உடல் பற்றிக் கொள்ளுமா? ஆனால் இதிலும் ஒரு சிக்கல் உள்ளது. உயிருள்ள மனித உடலில் ஆக்சிஜன் அளவு குறைவாக இருக்கும்போது தீ எப்படி அவ்வளவு தீவிரமாக எரிய முடியும்? இன்னொரு அதிர்ச்சிகரமான வழக்கை பார்ப்போம். 1966ஆம் ஆண்டு பென்சில்வேனியா. ஜான் பென்ட்லி. 92 வயதான டாக்டர் ஜான் பென்ட்லி ஒரு முன்னாள் மருத்துவர். அவரை பார்க்க வந்த ஒருவர் குளிப்பறையில் புகை வருவதை கண்டார். உள்ளே சென்று பார்த்தால் தரைப்பகுதியில் ஒரு பெரிய துளை விழுந்திருந்தது. அந்த துளை வழியாக கீழே பார்த்தபோது அடித்தளத்தில் ஜான் பென்ட்லியின் சாம்பல் குவிந்திருந்தது. ஆனால் அந்த சாம்பல் குவிலியின் ஓரத்தில் அவரது வலது கால் பாதம் மட்டும் முழங்கால் வரை எந்த சேதமும் இல்லாமல் இருந்தது. அது மட்டுமல்ல, அவர் ஊன்றுகோல் பயன்படுத்தும் வழக்கம் கொண்டவர். அந்த அலுமினியம் வாக்கர் தீயின் வெப்பத்தில் உருகாமல் சாம்பல் குவிலையின் அருகிலேயே கிடந்தது. அலுமினியம் உருகுவதற்கு 1220 டிகிரி ஃபாரன்ஹீட் தேவை. ஆனால் மனித எலும்பு சாம்பலாக 2000க்கும் மேல் தேவை. ஒரே இடத்தில் உடல் எலும்பு வரை சாம்பலாகிறது. ஆனால் சில அடி தூரத்தில் இருக்கும் அலுமினியம் உருகவில்லை. இந்த முரண்பாடுதான் அறிவியலை திணறவிடுகிறது. விஞ்ஞானிகள் இன்னும் 2 அணிகளாக பிரிந்துள்ளனர். ஒரு தரப்பினர் இது விபத்துதான், சிகரெட் அல்லது நெருப்பு மற்றும் விக் எஃபெக்ட் மூலம் இது நடக்கிறது. வயதானவர்கள், நகர முடியாதவர்கள், மாரடைப்பு ஏற்பட்டவர்கள் தீயில் சிக்கி மெதுவாக எரிகிறார்கள். மறுதரப்பினர் இல்லை, வெறும் கொழுப்பு எரிவதால் இவ்வளவு பெரிய வெப்பம் உருவாகி எலும்புகளை தூளாக்க முடியாது. ஏதோ ஒரு இடையுள்ள வேதியியல் மாற்றம் நடக்கிறது. அது மைட்டோகாண்ட்ரியா எனப்படும் செல்களின் ஆற்றல் மையத்தில் ஏற்படும் வெடிப்பாக கூட இருக்கலாம். லாரி ஆர்னால்ட் போன்ற ஆராய்ச்சியாளர்கள் பைரோட்ரான் என்ற ஒரு புதிய துகள்களின் கோட்பாட்டை கூட முன்வைக்கிறார்கள். ஆனால் முக்கிய அறிவியல் உலகம் அதை ஏற்கவில்லை. இருந்தபோதிலும் மறுக்க முடியாத உண்மை ஒன்று உள்ளது. இந்த மரணங்கள் அனைத்தும் தனிமையில் இருந்தவர்களுக்கு மட்டுமே நிகழ்ந்துள்ளது. யாரும் பார்த்து கொண்டிருக்கும் போது ஒரு மனிதர் திடீரென வெடித்து சிதறினதாக வரலாறு இல்லை. இதுதான் விக் எஃபெக்ட் வாதத்திற்கு வலு சேர்க்கிறது. அதாவது தீ விபத்து நடந்து பல மணி நேரம் யாரும் பார்க்காததால் உடல் மெதுவாக எரிந்து முடிகிறது. ஆனால் மைக்கேல் ஃபேகட்டியின் வழக்கு, அங்கே தீயிக்கான மூலமே இல்லை என்று தடயவியல் துறை அடித்து சொல்கிறது. நாம் நம்பும் அறிவியல் எல்லா கேள்விகளுக்கும் விடை வைத்திருக்கிறதா, அல்லது சில மர்மங்கள் மனித அறிவுக்கு அப்பாற்பட்டவையா? தீ என்பது அழிக்கும் சக்தி மட்டுமல்ல, அது தடயங்களையும் அழிக்கும் சக்தி. அதனால்தான் இந்த வழக்குகளில் உண்மையான காரணம் என்ன என்பதை நிரூபிப்பது கிட்டத்தட்ட சாத்தியமற்றதாக மாறுகிறது. எரிந்து போன சாம்பல் பேசுவதில்லை. மேரி ரீசர், மைக்கேல் ஃபேகட்டி, ஜான் பென்ட்லி இவர்கள் அனைவரும் சாதாரண மனிதர்கள். உங்களைப் போல, என்னைப் போல ஒரு நாள் மாலை தங்கள் வீட்டில் பாதுகாப்பாக இருக்கிறோம் என்று நினைத்து கொண்டிருந்தார்கள். ஆனால் மறுநாள் காலை ஒரு பிடி சாம்பல் மட்டுமே மீட்கப்பட்டனர். இறுதியாக நாம் என்ன முடிவுக்கு வர முடியும்? அறிவியல் நமக்கு சொல்வது இதுதான்.
தன்னிச்சையான மனித எரிப்பு என்பது மந்திரம் அல்ல, அது இயற்பியல் மற்றும் வேதியியலின் ஒரு அரிதான கோரமான வெளிப்பாடு. பிக் எஃபெக்ட் மூலம் மனித உடல் ஒரு மெழுகுவர்த்தியாக மாறக்கூடும் என்பது நிரூபிக்கப்பட்ட உண்மை. ஆனால் அந்த முதல் தீப்பொறி எங்கிருந்து வருகிறது என்பதுதான் இன்றும் விடை தெரியாத புதிர். இதில் ஒரு மிகப்பெரிய முரண், ஐரணி இருக்கிறது. மனிதன் காலம் காலமாக நெருப்பைக் கண்டு அஞ்சுகிறான். காட்டுத்தீ, எரிமலை அல்லது சமையலறை விபத்து என நெருப்பு வெளியிலிருந்து வந்து நம்மை தாக்கும் என்று நாம் பயப்படுகிறோம். நாம் வீடுகளுக்கு தீக்காப்பீடு செய்கிறோம், புகை எச்சரிக்கை கருவிகளை மாட்டுகிறோம். ஆனால் இந்த சம்பவங்கள் நமக்கு கற்றுக் கொடுக்கும் பாடம் ஒன்றுதான். நெருப்பு நமக்கு வெளியிலிருந்து வரவேண்டிய அவசியமில்லை. நம்மை எரிப்பதற்கான எரிபொருள் நம் உடலுக்குள்ளேயே, நம் தோலுக்கு அடியில் கொழுப்பாகவும் வாயுக்களாகவும் பதுங்கி இருக்கிறது. அதற்கு தேவையானது எல்லாம் சரியான சூழலும் ஒரு துரதிர்ஷ்டவசமான கணமும் மட்டும்தான். மேரி ரீசரின் சாம்பல் குவியலுக்கு அருகில் இருந்த செய்தித்தாள்கள் எரியவில்லை. அது நமக்கு சொல்லும் செய்தி என்னவென்றால், வாழ்க்கை எவ்வளவு நிலையற்றது என்பதுதான். உங்களைச் சுற்றியுள்ள உலகம் அப்படியே இருக்கும், ஆனால் நீங்கள் இல்லாமல் போகலாம். வரலாற்றின் பக்கங்களில் தன்னிச்சையான மனித எரிப்பு என்பது தீர்க்கப்படாத வழக்காகவே தொடர்கிறது. மைக்கேல் ஃபேகர்ட்டியின் மரண சான்றிதழில் உள்ள அந்த வார்த்தைகள், ஸ்பான்டேனியஸ் ஹியூமன் கம்பஷன் என்பது அறிவியல் இன்னும் எல்லாவற்றையும் தெரிந்து கொள்ளவில்லை என்பதற்கான ஒரு சாட்சி. அடுத்த முறை நீங்கள் தனிமையில் ஒரு மெழுகுவர்த்தியின் வெளிச்சத்தில் அமர்ந்திருக்கும் போது அல்லது கணப்பு அடுப்பின் அருகில் குளிர்காயும் போது இந்த உண்மையை நினைவில் கொள்ளுங்கள். நாம் அனைவரும் எரிவதற்கு தயாராக இருக்கும் ஒரு உயிருள்ள மெழுகுவர்த்திதான். திரி எப்போது பற்றிக்கொள்ளும் என்பது மட்டும்தான் யாருக்கும் தெரியாது. நன்றி. இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் தமிழ் வரலாற்று ஆவணப்படங்களுக்கு பெல் ஐகானை அழுத்துங்கள். உங்கள் கருத்துக்கள் மற்றும் பரிந்துரைகளை கமெண்ட் செக்ஷனில் பகிருங்கள்.